அப்படி ஒரு ஹாய் சொல்லுங்க. ஹாய். என்னோட கேமரா பிடிச்சிருக்கிறது யாருன்னு பாருங்க. ஏமாமா வந்திருக்காங்க. ஹாய் சொல்லுங்க. ஹாய். என்னோட காயல் சமையல் ஹாய் சார். பாருங்க எல்லாம் சப்ஸ்கிரைப். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க பாருங்க யார் இருக்காங்கன்னு பாருங்க. ரொம்ப ரொம்ப எல்லாருக்கும் அம்மா சமையல். சத்ராஸ் கிச்சன் நியூ கிரியேஷன் 21.5. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு சமையல். என்னோட சேனல் நேம் வந்து புவன் vlogs. என்ன ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரையும் அவங்க சேனல்ல தான் நம்ம பார்த்துருப்போம். இன்னைக்கு எல்லாரையும் ஒரே சேனல்ல பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இல்லையா? அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு எல்லாரையும் நேர்ல பார்த்து பேசக்கூடிய வாய்ப்பு சந்தர்ப்பம் கிடைச்சது. அதை பத்தி தான் உங்ககிட்ட நான் இன்னைக்கு ஷேர் பண்ண போறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாப்அப் யூடியூப் ஸ்பேஸ், அதாவது யூடியூப்ல வேற வேற இடங்கள்ல எல்லா இடத்துலயும் இந்த பாப்அப் வந்து நடத்திட்டு இருக்காங்க. அதுல சென்னையில ஃபர்ஸ்ட் டைம் இந்த யூடியூப் பாப்அப் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு என்ன கூப்பிட்டுருந்தாங்க. அதுக்கு தான் நான் போயிருந்தேன். அங்கதான் நான் எல்லாரையுமே மீட் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். தி வெஸ்டின் சென்னை வேளச்சேரியில 5 ஸ்டார் ஹோட்டல்ல உள்ள அந்த இடத்துல தான் ஈவெண்ட் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. 19th நவம்பர் அன்னைக்கு மதியானம் 1:30க்கு வர சொல்லியிருந்தாங்க. அங்கதான் எல்லாரையுமே மீட் பண்ணோம். என் பக்கத்துல இருக்கிறவங்க வந்து பாஷாஸ் கிச்சன், அதுக்கு பக்கத்துல ஹெல்தி ஃபுட் கார்த்திகா. அடுத்தது இதுல எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தெரிஞ்சவங்க தான். ஆமா, அம்மா சமையல் மீனாட்சி அம்மா. அடுத்தது வந்து சித்ராஸ் முரளிஸ் கிச்சன், சித்ரா சிஸ்டர் இருக்காங்க. அடுத்தது இவங்க வந்து செம்பாவின் வீடு. அடுத்தது சுடிதார் போட்டிருக்காங்க இல்லையா, அவங்க வந்து குக்கிங் ஜங்ஷன். ஏன் பக்கத்துல இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து நியூ கிரியேஷன் 21.5. இவங்கள நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப ஃபேமஸான யூடியூபர் இன்னைக்கு என்ன சமையல் சுனிதா சிஸ்டர். ஆமா, அவங்கதான். அடுத்தது வந்து அவங்க பக்கத்துல இருக்கிறது சுனிதா சிஸ்டரோட அப்பா. அவங்களும் சேனல் வச்சிருக்காங்க. அவங்களோட சேனல் நேம் வந்து வில்லேஜ். இவங்க ஹஸ்பண்ட், சுனிதா சிஸ்டர் ஹஸ்பண்டும் பிளாக் பாக்ஸ் அப்படின்னு ஒரு சேனல் வச்சிருக்காங்க. அவங்க வந்து ப்ராடக்ட் ரிவ்யூ பண்றாங்க. அதுல ரொம்ப ரொம்ப நிறைய இன்ட்ரெஸ்டா ஒரு ரிவ்யூ அப்படின்னும் போது அதை எந்த அளவுக்கு நல்லா இன்வால்மெண்டா செய்யறாங்க அப்படின்றது அவங்க போட்டிருக்க அந்த வீடியோல நல்லா தெரியும். அதே மாதிரி சுனிதா சிஸ்டரும் ஒரு நல்ல ஒரு ஜாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை விட்டுட்டு இந்த யூடியூபுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய ஃபுல் இன்வால்மெண்ட் தான். அவங்க போடுற அந்த வீடியோல இருந்து கண்டென்ட்ல இருந்து எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கும். அதனாலதான் அவங்க வீடியோஸ் எல்லாமே இன்னைக்கும் ட்ரெண்டிங்ல வந்துட்டு இருக்கு. இவங்க அம்மா சமையல் மீனாட்சி அம்மா. ஒரு ஃபேமிலியில அம்மாக்கு பிள்ளைங்க எப்படி இருக்கணும், பிள்ளைங்களுக்கு அம்மா எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு இவங்களோட ஃபேமிலி தான் ஒரு பெரிய உதாரணமா இருக்கும். இவங்களையும் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆமா, ஹேமாஸ் கிச்சன் ஹேமாமா தான். நான் ஆல்ரெடி இவங்களை வந்து உன்னால் முடிவு ஈவெண்ட்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்த்திருக்கேன். இது செகண்ட் டைம். இப்ப கூட என்ன மறக்காம என் கூட ரொம்ப பேசினாங்க, நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தாங்க, ஷேர் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதே மாதிரி யூடியூப் கூட இவங்க வந்து சப்ஸ்கிரைபர் கூட ஒரு வளைகாப் வீடியோ போட்டிருப்பாங்க. அவங்க அதே மாதிரி நீங்களாமும் உங்களோட சப்ஸ்கிரைபர் கூட இருக்கணும், ஒரு அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஹேமாமாவோட அந்த வீடியோ தான் நமக்கு யூடியூபர் காமிக்கிறாங்க. இவங்க சேனல் நேம் எங்க வீட்டு சமையல். இவங்க நேம் வந்து மரகதம். இவங்க ஆன்டி தான் அந்த சேனல்ல சமைப்பாங்க. இவங்களும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். என் பக்கத்துல இருக்கிறவங்க வந்து கார்த்திகா சேனல், கார்த்திகா சிஸ்டர். அடுத்தது மது சமையல், மது சிஸ்டர். இந்த சேனல் கிளப் ஹெல்தி ஃபுட் கார்த்திகா சிஸ்டர். அவங்களும் கார்த்திகா சேனல், கார்த்திகா சிஸ்டர் கூட இந்த ட்ரெண்டிங்ல வரதை பத்தி நிறைய விஷயங்கள் கேட்டாங்க. அதாவது அவங்களோட சேனல்ல வந்து நிறைய வீடியோக்கள் வந்து அதிகமான வியூஸ் போனாலும் என்னோட வீடியோ வந்து ஏன் ட்ரெண்டிங்ல வரல அப்படின்ற டவுட் கேட்டாங்க. அது எல்லாருக்குமே நிறைய பேருக்கு இருந்திருக்கும். அதுக்கு யூடியூப்ல வந்து கரெக்டான திருப்தியான பதில் வந்து அவங்களால சொல்ல முடியல. என் பக்கத்துல இருக்கிறவங்க அவங்களோட சேனல் நேம் வந்து ஹாப்பி ஹோம் மேக்கர். அதுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க சங்கீதா லைஃப் ஸ்டைல். இவங்க வந்து யூடியூப்ல டெல்லியில ஒரு நெக்ஸ்ட் அப் ஈவெண்ட் ஒன்று நடத்தினாங்க. அதுல வந்து 1.5 lakhs வின் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து ஹோம் குக்கிங் தமிழ். இவங்களோட பேர் வந்து ஹேமா சுப்பிரமணியம். இவங்களோட சேனல் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது என்னன்னா யூடியூப்ல வந்து இவங்களதான் எக்ஸாம்பிளாவே காமிக்கிறாங்க. இவங்களோட விஷயங்கள் எல்லாத்தையும் பாருங்க, இவங்களோடதெல்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நமக்கு சொல்றாங்க. இவங்க சேனல் நேம் வந்து காயல் சமையல். இந்த ஈவெண்ட்ல தான், இந்த வீடியோல தான் அவங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃபேஸ் காமிக்கிறாங்க. அதுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க அன்னம் ரெசிபி,
அம்மா அவங்க. இவங்க ஹெல்த்தி ஃபுட்டு கார்த்திகா. இவங்க சித்ரா சிஸ்டர் வந்து விடிய காலையில 3 மணி 4 மணிக்கு லைவ் போட்டா கூட ஒரு 1000 வியூஸ் மேல எல்லாருமே வந்துருவாங்க. அவங்க சொல்ற ஒரு வீடியோலயும் ஒரு விதமான புது புது விஷயங்கள் அனுபவங்களை அவங்க ஷேர் பண்ணுவாங்க. டாக்டர்ஸ், பாட்டு, இது மாதிரி எல்லா சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் அவங்க ஒரு வீடியோலயும் நமக்கு ஷேர் பண்ணிட்டே இருப்பாங்க. என் பக்கத்துல இருக்கிறவங்க வந்து சாவித்ரி சமையல், சாவித்ரி அம்மா. இவங்க வந்து கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்காங்க. நல்ல தூய தமிழ்ல கோயம்புத்தூர் மொழியில அழகா பேசுவாங்க. அடுத்தது இவங்க வந்து ஆத்து சமையல், இவங்களோட சேனல் நேம். இவங்க சென்னையில தான் இருக்காங்க இந்த சிஸ்டர். இவங்க சந்திராஸ் கிச்சன், சந்திரா சிஸ்டர். இவங்க கூடயும் ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தோம். என்னோட சேனல் நேம் வந்து புவன் vlogs. எங்கள் அம்மா தான் வந்து என்னோட சேனலில் வந்து மெயின் ஹீரோயினே. அவங்க தான் வந்து ஃபுல்லாக குக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க பார்த்துட்டு ரொம்ப என்னை அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஸோ இவங்களுக்காக நீங்கள் பாருங்கள் என் சேனலில். இப்போ யூடியூப் ஒர்க் ஷாப்பில் என்னென்ன நடந்துச்சு அப்படின்றத சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஃபோட்டோகிராஃபி நம்ம வந்து குக்கிங் பண்ணும்போது எப்படியெல்லாம் வீடியோ எடுக்கணும், எப்படி லைட்டிங்லாம் வைக்கணும், ஃபோட்டோஸ்க்கு வந்து தம்ப்லைன் ஃபோட்டோஸ் எப்படி எடுக்கணும், வீடுகள்லேயே அப்படியே வச்சு நம்ம செய்கிறோம்னா அப்போ DIY கேமரா வச்சு லைட்டிங்கை வச்சு கூட நம்ம ஃபோட்டோ வந்து தம்ப்லைன் எடுக்கலாம் அப்படின்ற விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணாங்க. அதில் வந்து சோனி கேமராவில் உள்ள எக்ஸ்பர்ட்டான ஒருத்தவங்களை வந்து தான் நமக்கு அதுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு வந்திருந்தாங்க. அடுத்தது வீடியோ எடிட்டிங் வந்து அடோபே அப்படின்ற அந்த புது சாஃப்ட்வேர் பற்றி சொல்லியிருந்தாங்க. அதில் வந்து நிறைய ஃபோன்லேயே வந்து நம்ம அடோபே யூஸ் பண்ணால் நல்லா எடுக்கலாம், நல்லா எடிட் பண்ணலாம் அப்படின்றது தான் அதில் முக்கியமான விஷயம். ஆனால் அந்த அடோபியை வந்து எல்லாரும் அவ்வளோ சீக்கிரம் எளிதாக யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு அந்த அளவுக்கு டைமிங் வந்து ஒத்து வராது. அதே மாதிரி அதோட பைசாவும் நமக்கு ஜாஸ்தியாக இருந்துச்சு. அதனால அந்த விஷயங்கள் அதில் யோசிக்க வேண்டியது. இப்போ அடோபியோட சாஃப்ட்வேருக்காக நம்ம புதுசாக ஒரு கம்ப்யூட்டர் வாங்கணும், அதுக்காக நம்ம படித்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நேரம் ஒதுக்கணும், அடுத்தது அடோபி சாஃப்ட்வேர் வாங்குறதுக்கு நம்ம பணம் செலவிடணும். இப்படி இந்த விஷயங்கள் நம்ம யோசிக்கிறனால நம்ம ஃபிலிமோராவே இப்போ எல்லாரும் நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க வந்து ஃபிலிமோராவே அதில் உள்ள எக்ஸ்பர்ட்டாக ஆச்சிட்டு வந்து அவங்க வந்து கொஞ்சம் அதை பற்றின விஷயங்கள் வந்து நமக்கு இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணி தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது அனாலிட்டிக்ஸ் பற்றி சொல்லியிருந்தாங்க. அதில் வந்து எப்படியெல்லாம் நம்ம ஒரு அனாலிட்டிக்ஸ்ல வந்து என்னென்ன பார்ட்டுகளாக இருக்கு, அதுல என்னெல்லாம் வியூஸ் எப்படி தெரிஞ்சுக்கிறது, எப்படி பார்க்கறது அப்படின்ற ஃபுல் டீடைல் சொன்னாங்க.